எல்லோருக்கும் வணக்கம். எப்பொழுதும் சொல்வதுதான், தமிழக அரசியல், தேசிய அரசியல், கலையதார்த்தம் சம்பந்தப்பட்ட செய்திகளை தெரிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் நேரம் வீண் போகாது. என்னோட இனந்தமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு சுவையான பரபரப்பான தமிழக அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு தகவலோடு சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அயல்நாடு சென்றிருக்கிறார். லண்டனிலே ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகத்திலே உலக அரசியல் குறித்த ஒரு கோர்ஸ் செய்து கொண்டிருக்கிறார் என்பது எல்லோரும் அறிந்தது தான். அங்கிருந்து கூட அவர் 2-3 அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையிலே இப்போதைக்கு தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை தொடர்வாரா? அதாவது அவர் இந்த படிப்பு முடிந்து ஜனவரி மாதம் இந்தியா வந்த பிறகு தமிழக பாஜக தலைவர் பதவியிலே தொடர்வாரா மாட்டாரா என்று ஒரு பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. இதற்கான பல முக்கியமான காரணங்கள் சொல்லப்படுகின்றன. அவை என்னவென்று பார்ப்போம். மிக மிக முக்கியமான காரணம், இப்பொழுது அண்ணாமலை வெளிநாடு சென்றிருக்கும் நிலைமையிலே தமிழக பாஜக விஷயங்களை கவனித்துக் கொள்ள டெல்லி பாஜக, அதாவது தேசிய தலைமை ஒரு ஒருங்கிணைப்பு குழு அமைந்திருக்கிறது. இது எல்லோரும் அறிந்தது தான். இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் தமிழக பாஜகலேருந்து நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஹெச் ராஜா, தேசிய பாஜகவுடைய தேசிய செயலாளர், அது மட்டும் இல்லாமல் பாஜகவிலே மிக நீண்ட நாள் உறுப்பினராக தேசிய அளவில் மிக மிக பரிச்சயம் பெற்ற ஹெச் ராஜா இப்போது அந்த ஒருங்கிணைப்பு குழுவுக்கு தலைவராக தொடர்ந்து வந்திருக்கிறார் என்பது நான் எல்லோரும் அறிந்தது தான். குறிப்பாக கடந்த சில நாட்களாக பல பத்திரிகையாளர் சந்திப்புகளை ஹெச் ராஜா நடத்தியிருக்கிறார். அந்த பத்திரிகையாளர் சந்திப்புகளில் திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், இந்த 2 கட்சிகளையுமே தாக்கி பேசியிருக்கிறார். அவருக்கே உரித்தான ஒரு பாணி, அக்ரெசிவ் ஸ்டைலில் ஹெச் ராஜா பேசியிருக்கிறார். இந்த சூழ்நிலையிலே ஒரு சில பத்திரிகையாளர்கள், குறிப்பாக டெல்லியை மையமாக வைத்து செயல்பட்டு வரும் பத்திரிகையாளர்கள் அண்ணாமலை திரும்பி வந்த பிறகும் கூட அவருக்கு வேறொரு பதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அதாவது இந்த ரீஜனல் இன்சார்ஜ், ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்கு பிரபாரி போன்று பல பதவிகள் இருக்கின்றன. அதுபோல் ஒரு முக்கியமான பதவிக்கு அவருக்கு கொடுக்கப்பட்டு இந்த ஒருங்கிணைப்பு குழு தான் சட்டமன்ற தேர்தல் வரை அநேகமாக தமிழக பாஜக தலைமையை நடத்தி வரும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கிறது. அதற்காக காரணங்கள் சொல்லப்படுவது புரிந்து கொள்ளக்கூடிய காரணங்கள் என்று தான் தெரிகின்றன. மிக மிக முக்கியமான காரணம், 2026 நாடாளுமன்ற தேர்தலிலே உறுதியாக ஒரு கடுமையான போட்டி இருக்கக்கூடும். அதாவது தேசிய அளவில் பாஜகவுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி, தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணி என்டிஏ மற்றும் காங்கிரஸ் மற்றும் பிற கட்சிகள், அதாவது இப்போ இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி, திமுகவுக்கு கூட இந்த இந்தியா கூட்டணி ஒரு பங்கு வகிக்கிறது. இந்த 2 முன்னணிகளிடையே ஒரு கடுமையான போட்டி நிலவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான காரணம். 2024 பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி ஆரம்பத்தில் 400 தொகுதிகளை வெல்வோம் என்ற ஒரு கூக்குரலிட்டு பெரிய அளவில் உற்சாகத்தோடு போட்டியிட்டும் கூட இந்த முறை தனி மெஜாரிட்டி பாஜகவுக்கு கிடைக்கவில்லை அப்படிங்கிறது தேசிய அளவிலே மட்டுமல்ல, எல்லா மட்டங்களிலுமே பாஜகவில் ஒரு மிகப்பெரிய நெருடல். ஒரு வலுவான ஆட்சி இப்பொழுது நடக்கவில்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் மட்டுமல்ல, ஓரளவுக்கு உண்மையும் கூட அப்படிங்கிறது பலரும் சொல்லி வருகிறார்கள். என்ன இருந்தாலும் கூட்டணி கட்சியுடைய தயவோடு தான் இப்பொழுது பாஜக உடைய ஆட்சி, அதாவது நரேந்திர மோடி பிரதமராக ஆட்சி நடத்தி வருவது 2 முக்கியமான தலைவர்கள், ஒன்று நிதிஷ்குமார், இன்னொன்று சந்திரபாபு நாயுடு. இந்த 2 கட்சி தலைவருடைய ஆதரவிலே தான் இந்த ஆட்சி நடைபெற்று வருகிறது அப்படிங்கிறவான பேச்சுவார்த்தைகள் இருக்கின்றன. இந்த சூழ்நிலையிலே 2029 பாராளுமன்ற தேர்தலில் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் வலுவான ஒரு கூட்டணி இருப்பது தான் பாஜகவுக்கு நல்லது, மீண்டும் ஆட்சிக்கு வருவது ஒன்று தான் குறிக்கோள் என்று சொன்னால், அப்பொழுதுமே 2024 எப்படி தவறாக மிக மிக வலுவாக இருக்கிறோம் என்று ஒரு கணக்கு போட்டு மக்கள் பெரிய அளவிலே வாக்களிப்பார்கள் என்று கணக்கு போட்டு அந்த கணக்கு தப்பாகி போய்விட்ட சூழ்நிலையிலே 2029 பாராளுமன்ற தேர்தல் வரவிருக்கும் சூழ்நிலையிலே உறுதியாக பாஜக தேசிய அளவிலும் சரி, பாஜகவுக்கு பின்புலமாக இருக்கும் ஆர்எஸ்எஸுமே சரி, இப்படிப்பட்ட ஒரு ரிஸ்க்கை எடுக்க வேண்டாம், தேசிய அளவில் எங்கெல்லாம் கூட்டணி சாத்தியமோ அங்கெல்லாம் கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவை எடுக்க வேண்டும், அதற்கான பணிகள் இப்போ இருந்தே துவங்க வேண்டும்ங்கிறத பாஜகவினுடைய பலமட்ட தலைவர்களும் சொல்லியிருக்காங்க. ஆக இதை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் 1008 பிரச்சனைகள் இப்பொழுது இருந்தாலும் கூட, குறிப்பாக அந்த பிரச்சனைகள் குறிப்பாக அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே கிட்டத்தட்ட ஒரு தனிப்பட்ட ஈகோ கிளாஷ், தனிப்பட்ட ஒரு அவர்களுக்கிடையே தனிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி கிளாஷ் என்ற ரீதியிலே தான் அந்த கூட்டணி உடைந்தது என்பது பலருடைய கருத்து. அப்படி உள்ள சூழ்நிலையிலே அண்ணாமலையை இப்போதைக்கு ஒரு பேக் சீட்டில் அமர்த்தி விட்டு, அதாவது அண்ணாமலையை ஒரு முகமாக இங்கு வைக்காமல்
ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டியாக தமிழ்நாட்டில் வைக்காமல் அவரை வந்து சற்றே பின் இருக்கையிலே அமர்த்த விட்டு இங்கே ஒரு ஹெச் ராஜா போன்ற ஒரு தலைவரை வந்து அந்த ஒருங்கிணைப்பு குழுவிலேயே இருத்தி சட்டமன்ற தேர்தலை வைத்திருந்தால் தேவைப்பட்டால் அதிமுகவோட கூட்டணிக்கு வந்து பாஜக தயாராக இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு தகவல்கள் வருகின்றன. இதை எதிர்ப்பவர்களும் கூட பலரும் இருக்கிறார்கள். குறிப்பாக வந்து இப்பொழுது வந்து அண்ணாமலைக்கு ஆதரவு நிறைய இருக்கிறது. கட்சியில் இளைஞர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள். இளவட்டங்கள் மற்றும் அந்த சோஷியல் மீடியா வாரியர்ஸ் என்று சொல்வார்கள். அவர்களாம் வந்து பெரிய அளவில் அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். 2024 பாராளுமன்ற தேர்தலிலிருந்து பெரிய அளவில் பணி செய்தவர்கள். அவங்கெல்லாம் வந்து தேர்தலில் அரசியல் சார்ந்து இல்லாமல் இருந்தாலும் கூட அண்ணாமலை மீது உள்ள அன்பினாலே உடைய ஆதரவினாலே வந்து அவங்கெல்லாம் வந்து பணி செய்தார்கள். எந்த பிரிவினர் வந்து பெரிய கோபத்துக்கு உண்டானாலும் கூட பாஜகவை பொறுத்தவரை வந்து தேசிய அளவில் கட்சி என்ன முடிவெடுக்கிறது, கட்சியுடைய நலன் என்ன அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமாக பார்ப்பார்கள் என்பதுதான் பலமுறை பல சந்தர்ப்பங்களிலே நாம் பார்த்தது. அது மட்டுமல்லாமல் கள யதார்த்தமும் அதுதான். நரேந்திர மோடி வந்து மிக மிக ஒரு வலுவான பிரதமராக 2 முறை பதவியில் இருந்து வந்தார். இந்த முறை வந்து அவ்வளவு வலுவான பிரதமராக அவர் வலம் வரவில்லை அப்படிங்கிறது எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு கண்கூடா காட்சி. பிரதமருடைய பாடி லாங்குவேஜிலிருந்து அவருடைய பேச்சுக்கள், அவருடைய செயல்கள் எல்லாமே வந்து சற்றே சளைப்பு அடைந்தது போல ஒரு காட்சியாக இருப்பதற்கான மிக மிக முக்கியமான காரணம் வந்து பாஜகவுக்கு இப்போது தனி மெஜாரிட்டி கிடைக்கவில்லை என்பதுதான். ஆக மீண்டும் வந்து ஒரு தவறை, அதாவது அந்த தேர்தல் கூட்டணிகளிலே தவறு செய்து அதனால் வந்து 2029 தேர்தலில் வந்து தோல்வியுற்று விட்டால் அப்பொழுது வந்து பாஜகவுக்கு அது ஒரு பெரிய பின்னடைவாக ஆகும் அப்படிங்கிறதை கருத்தில் கொண்டு முடிந்தவரை மாநில அளவில் கூட்டணிகளை வந்து இப்பொழுதே வந்து வைத்துக்கொள்வது நல்லது அப்படிங்கிற பேச்சு நடந்து கொண்டு இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து தமிழகத்தில் வந்து ஒருவேளை திமுக மீண்டும் வெற்றி பெற்று விட்டால் கூட மீண்டும் 2029 பாராளுமன்ற தேர்தலில் வந்து திமுகவுக்கு கடுமையான ஒரு போட்டியாக இங்கே எல்லாரும் அடங்கிய ஒரு கூட்டணி, அதாவது எப்படி திமுக கூட்டணியிலே வந்து காங்கிரஸும் பிற கட்சிகளும் உறுதியாக இருக்கின்றனவோ அதே போல் போன பாராளுமன்ற தேர்தலில் வந்து பிரிந்து விட்ட கட்சிகளெல்லாம் ஒன்று சேர்த்து ஒருங்கிணைந்த ஒரு கூட்டணியாக தமிழகத்தில் வந்து 2029 பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க பாஜக விரும்புகிறது அப்படிங்கிறது ஒரு விதமான கருத்து இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வந்து அந்த கூட்டணி, அதாவது அதிமுக, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, இன்ன பிற கட்சிகள், இந்த கட்சிகளெல்லாம் சேர்ந்து கடுமையான ஒரு போட்டியை திமுக கொடுக்குமானால் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து பெரிய அளவில் இங்கே வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த எண்ணிக்கைகள் வந்து உறுதியாக வந்து தேசிய அளவிலே பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு உதவி புரியலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. இன்னொரு கணக்கு வந்து என்ன இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து இங்கே வந்து என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. பாஜக வந்து பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குமா என்றும் தெரியவில்லை அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கிறது. ஆரம்பத்திலே வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தோர், மற்ற பாஜகவில் வந்து அந்த சிந்தனையாளர்கள், அதாவது ஸ்ட்ராட்டஜி பண்ணுறவங்க எல்லாமே வந்து ஒரு 20-30 தொகுதிகளில் வந்து பாஜக வெற்றி பெற முயற்சிக்க வேண்டும், அதற்கு அண்ணாமலை முயற்சிக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் கருத்து சொன்னார்கள். அண்ணாமலையும் கூட அந்த அடிப்படையில் தான் வேலை செய்து கொண்டு இருந்தார் அப்படிங்கிறது உண்மை என்று சொன்னாலும் கூட இன்று உள்ள சூழ்நிலையிலே தேசிய அளவில் 2029 என்ன நடக்கும் என்பதுதான் முக்கியமே தவிர 2026 சட்டமன்ற தேர்தலில் இங்கே என்ன நடக்கப் போகிறது என்பது பாஜகவுக்கு தேசிய அளவிலே ஒரு முக்கியமான விஷயம் இல்லை என்ற ஒரு சிந்தனையும் கருத்தோட்டம் ஆழமாக இருந்து வருகிறது என்பது யதார்த்தமும் கூட. அண்ணாமலை பொறுத்தவரை வந்து வெளி உலகத்திலே, அதாவது அவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் கட்சியில் உள்ள இளைஞர்கள்லாம் வந்து பெரிய அளவில் ஆக்ரோஷம் அடைந்தாலும் கூட அண்ணாமலையே வந்து ஒரு டிசிப்ளின் சோல்ஜர் ஆஃப் த பார்ட்டியாகத்தான் தன்னை காட்டிக்கொண்டு கொள்வார் அப்படிங்கிறது எந்த சந்தேகம் கிடையாது. அந்த அடிப்படையிலே பார்க்கும்பொழுது அவர் பலமுறை சொல்லியிருக்கிறார், கட்சி என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவுக்கு வந்து கட்டுப்பட்டு நான் இருப்பேன். நான் வந்து அரசியலுக்கு வந்ததற்கான காரணம் வந்து நரேந்திர மோடி, அமித்ஷா மற்றும் பிஎல் சந்தோஷ் போன்றோர் பாஜகவுடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு வந்தேன். நரேந்திர மோடி அப்படிங்கிற ஒரு பிரதமருடைய நடவடிக்கைகளால் இந்த நாட்டுக்கு அவர் செய்யும் விஷயங்களால் வந்து ஈர்க்கப்பட்டு வந்தேன்னு தெள்ள தெளிவாக பலமுறை சொல்லியிருக்கிறார். அதே விஷயத்தை சொல்லி அவருடைய ஆதரவாளர்களை வந்து கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கு ஏற்று நடந்து கொள்ள வேண்டும்னு அண்ணாமலை சொல்வார் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. ஒருவேளை வந்து இந்த கோஆர்டினேஷன் கமிட்டி, ஒருங்கிணைப்பு குழு தான் தொடருமே என்று சொன்னால் ஹெச் ராஜா வந்து மாநில தலைவர் பதவியை ஏற்றுக்கொண்டாலும் கூட அண்ணாமலை அவருடைய ஆதரவாளர் எல்லாம் இதை ஏற்றுக்கொண்டு மக்களுக்கும் பாஜகவுக்கும் பணி செய்ய வேண்டும். மீண்டும் 2029 நரேந்திர மோடியை பிரதமராக்குவது ஒன்றுதான் குறிக்கோளை தவிர வேறு ஒன்றுமே குறிக்கோள் இல்லை அப்படிங்கிறத சொல்லி அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அண்ணாமலை வந்து இந்த விஷயத்தை முடித்து வைப்பார் என்று பல தகவல்கள் சொல்கின்றன.
பெருவாரியானவர்கள் இது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லுகிறார்கள். ஆரம்பத்தில் அதாவது ஒரு ஆண்டிற்கு முன்னே அதிமுகவோடு மீண்டும் கூட்டணியை வைக்கக்கூடாது என்று சொன்ன பல பத்திரிகையாளர்கள் எல்லாம் கூட, அரசியல் சிந்தனையாளர்கள் எல்லாம் கூட மீண்டும் இங்கே திமுகவுக்கு சவாலாக அமைய வேண்டும் என்று சொன்னால், ஒரு வலுவான கூட்டணி அமைய வேண்டும் சொன்னால் அதிமுகவும் பாஜகவும் மீண்டும் ஒன்றாக வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருந்து வருகிறது. அந்த சிந்தனையுடைய பிரதிபலிப்பாகத்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது சொல்லுகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி தரப்பும் அந்த கட்சி அதிமுக சற்றே வலு குறைந்து உள்ளதுனாலே அவங்களும் அண்ணாமலை ஒரு ஃப்ரண்ட் சீட்டில் இல்லைனாக்கா கூட்டணிக்கு தயாராக இருப்பதாக தான் பல பேச்சுக்கள் வருகின்றன. 2 நாட்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து சில மூத்தவர்கள்லாம் டெல்லி போவதாக கூட தகவல் இருந்தது. அவர்களெல்லாம் சென்று அமித்ஷாவை சந்தித்து அண்ணாமலைக்கு முன்னுரிமை இல்லை என்று சொன்னால், அண்ணாமலை ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டியாக தமிழ்நாட்டில் இல்லை என்று சொன்னால், அப்பொழுது உறுதியாக மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி கொள்ளுவதில் எந்த தயக்கமும் அதிமுகவில் இல்லை என்றும் எடுத்து சொல்லப்பட்டது. இதற்கு மிக மிக முக்கியமான காரணம் அதிமுக கூட வலிமையாக இப்போது இல்லைங்கிறது ஒன்று. அதாவது பாஜகவுக்கு பெரிய அளவில் அடைய வேண்டிய வெற்றிகள் சட்டமன்ற தேர்தலில் இல்லை ஒன்று. இன்னொன்று யாருமே கூட்டணி வைக்கவில்லை என்று சொன்னால் அதிமுகவுடைய நிலைமை கூட 2026 சட்டமன்ற தேர்தலில் பெருத்த பின்னடைவை சந்திக்கக்கூடும். திமுக கிட்டத்தட்ட அதிமுகவை இல்லாமல் ஆக்கிவிடும் நிலைமை கூட இருக்கிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள். பாராளுமன்ற தேர்தலிலே அந்த முடிவுகளில் பார்த்தோம், பல இடங்கள் அதிமுக 3வது இடமாக போய்விட்டது. குறிப்பாக மதுரை போன்ற பகுதிகள் காலங்காலமாக அதிமுகவுடைய வலுவான கோட்டையாக இருந்த பகுதிகளெலாம் அங்கே முற்றிலுமாக அதிமுக சரிந்து போயிருந்தது. சென்னை பெருநகர பகுதிகளில் அதிமுக கிட்டத்தட்ட பல இடங்களில் 3வது இடத்துல இருந்தது. ஆக அதிமுகவை பொறுத்தவரை இது எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இந்த தேர்தலை 2026 சட்டமன்ற தேர்தலில் ஓரளவுக்கு நல்ல கணிசமான வாக்குகளை பெறவில்லை என்று சொன்னால், அதாவது ஆட்சிக்கு வர முடியலைங்கிறது வேறு விஷயம். ஆனால் கணிசமான வாக்கு சதவீதத்தை பெறவில்லை என்று சொன்னால் அதிமுக எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும் என்ற ஒரு சிந்தனை போக்கு உறுதியாக எடப்பாடி பழனிசாமி தரப்பிலுமே இருக்கிறது. அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் பக்கமும் இருக்கிறது. இதற்கிடையே விஜய் போன்றோர், சீமான் போன்றோர் எப்பொழுதும் போல் அவர்கள் பிரிக்கக்கூடிய வாக்குகள் இன்னும் அதிகமாக இருக்கும். விஜய் திமுகவுடைய வாக்குகளை பிரிப்பாரா இல்லை அதிமுகவினுடைய வாக்குகளை பிரிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அவரும் ஒருவேளை அதிமுக வாக்குகளை எல்லாம் பிரித்து மேலும் அதிமுகவை வலுவிழக்க செய்துவிட்டால் அப்பொழுது அதிமுகவுடைய எதிர்காலம் மிகப்பெரிய சவாலாக மாறும் ஒரு நிலைமை அவர்களுக்கு இருக்கிறது. அந்த அளவிற்கு அதிமுகவுக்கும் என்னதான் அவர்கள் பொதுவெளியிலே அண்ணாமலையை இங்கு விமர்சித்து பேசினாலும் கூட இன்றுள்ள சூழ்நிலையிலே அவர்கள் பாஜக கூட்டணி தான் விரும்புவார்கள் என்று பல தகவல்கள் சொல்லுகின்றன. இவையெல்லாம் யூகங்கள் தான், ஊடகத்திலே வரும் செய்திகளை அடிப்படையில் வந்த ஹேஷங்கள் தான். அதே போல் டெல்லியிலே அந்த பவர் சர்க்கிள்ஸ், டெல்லியிலுடைய அதிகார மையங்களிலிருந்து பத்திரிகையாளர்களுக்கு கிடைக்கிற தகவலின் அடிப்படையில் இதெல்லாம் நாம் சேகரித்த விஷயங்கள். இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அண்ணாமலை இங்கே தமிழக பாஜக தலைவராக தொடர்வார் அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம்தாகத்தான் நாம் கருதுகிறோம். 60-40ன்னு சொல்லலாம். 60% அவர் தொடர மாட்டார், 40 அல்லது 30% தொடர்வார். ஒருவேளை தேசிய அளவில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து கூட நடக்கும் பேச்சுக்கள் ஒரு அளவு கூட ஒரு உடன்பாடு ஏற்படவில்லை என்று சொன்னால், குழப்பங்கள் இருந்தால், அந்த குழப்பம் எதில் வரும்னாக்கா 2029 பாராளுமன்ற தேர்தலில் என்ன சீட்டு பகிர்வார்கள், அதிமுக எவ்வளவு தொகுதியில் போட்டியிடும், ஒருவேளை கூட்டணி இருந்தால் பாஜகவுக்கு அவர்கள் எவ்வளவு தொகுதியை விட்டு கொடுப்பார்கள். இந்த மாதிரி விஷயங்கள் பெரிய அளவில் மாறுபாடு இல்லை என்று சொன்னால் கிட்டத்தட்ட தேசிய பாஜகவும் கூட இந்த கூட்டணிக்கு ஓகே சொல்லிவிடும், கிரீன் சிக்னல், அதாவது பச்சை கொடி காட்டுவார்கள் என்று தான் தகவல் சொல்லிட்டேன். அப்படி நடக்கும் பட்சத்திலே நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணாமலையை பொறுத்தவரை அவர் பாஜக கட்சியினுடைய ஒரு சோல்ஜர், அந்த கட்சிக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு நபருங்கிற அடிப்படையில் தலைமை என்ன முடிவு எடுத்தாலும் அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் இருப்பார் அப்படிங்கிறது தான் பொதுவாக சொல்லப்படுகிற கருத்து. இதெல்லாம் நாம் சேகரித்த தகவல்கள், பொறுத்திருந்து பார்ப்போம். எப்பொழுதும் போல் தமிழக அரசியலில் பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது. குறிப்பாக பாராளுமன்ற தேர்தலிலிருந்து எலியும் பூனையுமாக இருந்த 2 கட்சிகள் அதிமுகவும் பாஜகவும், இன்னும் சொல்லப்போனால் அதிமுக பிரதமர் நரேந்திர மோடியை கிண்டலடித்து கூட விளம்பரங்கள் செய்திருந்தார்கள். ஆனால் அதையெல்லாம் மீறி கூட பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. 20% வாக்குகளை தான் அதிமுக பெற முடிந்தது. ஆக அவர்களுக்கும் ஒரு சவாலான ஒரு காலகட்டம் அடுத்து 2-3 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சி தலைமையில் இருக்க வேண்டும் சொன்னால் அவருமே கொஞ்சமாக அவருடைய கட்சியினுடைய வலுவை காட்டி கொடுக்க வேண்டும் என்ற அளவிலே அவங்களும் எல்லா காம்ப்ரமைஸ்க்கும் ரெடியாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
இவையெல்லாம் வந்து இப்போது சமீப வாரங்களில் நடந்த நிகழ்வுகளின் அடிப்படையில் இருக்கிறது. அண்ணாமலை திரும்பி ஜனவரி மாதம் வந்த பிறகு என்ன நடக்கும் என்று பார்ப்போம். இப்படியெல்லாம் இந்த காட்சிகள் நடந்தால் உறுதியாக மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இங்கு வாய்ப்பு இருக்கிறது என்பது தான் தகவல். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. மீண்டும் வேறொரு பரபரப்பான அரசியல் தகவலோடு நான் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.